ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் ட்ரிங்க் திசனுங்க மானுவால எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த மொட்டை அவன் பாஸ் கிட்ட சொல்கிறான், பாஸ் நான் இவங்க சண்டை போட்ட வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த பாஸும் நான் இப்போ தான் பார்த்தேன், சிறிய சீக்கிரம் வர சொல்லுங்க, ரிசோர்ஸஸ் முக்கியம் இல்லைன்னு. இவன் யாருன்னு தெரியுதா காய்ஸ்? ஹீரோ ஸ்கூலில் இருக்கும்போது 2 பேரும் மாடி நின்று பார்த்தாங்களே, அதில் ஒருத்தன் தான். அவனும் ஃபோனை வாங்கி கவலைப்படாதீங்க, அடுத்த மேட்ச் சோலோ பேட்டில் தான், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவரும் உன்னை நான் திரும்பி வர சொன்னேன், நீலாம் அவனை எதிர்த்து ஜெயிக்க வைக்காது. அதுக்கு இவனும் நான் என் ஃபைனல் மூவ் யூஸ் பண்ணல, அது யூஸ் பண்ணா ஹை லெவல் டார்க்னஸ் கூட என்னால் தோக்கடிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஃபைனல் மூவ் ஸ்ட்ராங்கஸ்ட் தான், ஏன் அது ஹை லெவல் டார்க்னஸ் கூட டிஃபீட் பண்ணுதான், அப்புறம் என்ன செய்ய விடுங்க அப்படின்னு வெறியில பேசிட்டு இருக்கான். அந்த மொட்டையும், கேப்டன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலாமா அப்படின்னு கேட்குறான். நீ மட்டும் மறுபடியும் வந்து திரும்பி போறத பத்தி என்கிட்ட பேசணும்னு வச்சுக்க, உன்னை இங்கேயே கொன்றுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றாரு, அடுத்த மேட்ச்ல எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த பாஸ் இருந்துட்டு ஸ்கூல் மேல இவன் கூட ஒரு வயசானவனால அவனை பார்த்து, டேம் நம்ம ஷியோஷியை பார்க்க நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன் நீ அதை பற்றியா சொல்கிற? இவனும் தான் அவன் கூட அந்த மாடி மேலே நின்று ஹீரோவை பார்த்துட்டு இருந்தான். இவங்க 2 பேருமே அந்த 5 கிரேட் ட்ராக்ஷனில் ஆளுக்கு ஒன்று லீட் பண்ணிட்டு இருக்கானுவோ. இதை பற்றி யோசிப்பீங்கன்னு நினச்ச கூட பார்க்கல. இல்லைனா அந்த ஒன் ஸ்டைக் மவுண்டனோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவை அனுப்புறதுக்கு தான் அவனை அனுப்பியிருப்பாங்களோ? அப்படின்னா வா சீக்கிரமாக போகலாம். இல்லை, அட்வென்ச்சர் யூனியன் அவனை திறமையை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் அவனை என் சொந்த கண்ணால் பார்த்ததில்ல, ஆனால் அந்த ஒன் ஸ்டைக் மவுண்டனில் இருக்கிற அந்த கதவை அவனால் மட்டும் தான் திறக்க வைக்கும். இப்படின்னு ஏதோ டோருக்கு பில்டப் கொடுக்குறாங்களே, இதை பற்றி போக போக தெரிஞ்சுப்பீங்க. 2வது போட்டியில் 45 பேர் கலந்துட்டாங்க, ஆனால் அதில் 12 பேர் தான் கிளியர் பண்ணாங்க. மீதம் உள்ளவங்களாம் ஒன்று செத்துருப்பாங்க இல்லைனா கை விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம். ஆனால் அதில் எனக்கு சந்தோஷமே இல்லை. எங்களை போலவே 3 பேர் உள்ள பார்ட்டி தான் மொத்த பற்றியும் அழிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஒருத்தர் 2 பேர் இருக்கிற பார்ட்டிலாம் இருக்கு. இதையும் ஒருத்தன் தனியாக கிளியர் பண்ணியிருக்கான் பாரு, அவன் ஒரு மான்ஸ்டர் தான். அவங்க சொன்ன கோஸ்ட்ல இருக்கிற சரியான டார்க் கோஸ்ட்ல மட்டும் தான் எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. மற்ற பார்ட்டியில் அவங்களுக்கு தேவையானதோட அதிகமான டார்க் கோஸ்ட்லேயே எடுத்திருக்காங்க. அதனால இந்த இதுலேயே நாங்கள் தான் லாஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்ப அந்த பல்காக இருக்கிறனும் நம்ம லாஸ்ட்டு தான், ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கணும் பாரு அப்படிங்கிறான். அவன் பார்த்தா அந்த 3 மேஜர் கில்ல ஒருத்தன் 18 கிறிஸ்டல் எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்தா பல்காக இருக்கிறனும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் 18 கிறிஸ்டல் வச்சிருக்கான். அதோட இவன் ஸ்கை நைட் கில்டை சேர்ந்தவன். அந்த கில்டை பார்த்து பெரிய 3 கில்டே பயப்படும். அந்த பேரு அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவனும் செகண்டா வைக்கினராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதோட அந்த ஸ்கல் நைட் கில்டு இருக்கிறவங்க எல்லாருமே மிஸ்ட்ரியாக தான் இருப்பாங்க. அந்த பாஸ் முதற்கொண்டு ஸ்கல் நைட் கில்டா சாஹாய் பெரிய பெரிய கில்டெலாம் அதில் கலந்துக்காது, ஏன்னா அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் ஒரு மேட்டரே இல்லை. அப்படிப்பட்ட கில்லேட்டு வரவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் செகண்ட் ஈவெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் ஃபைனல் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைனல் ஈவெண்ட் சோலோ பேட்டல். உங்களை பற்றி இருக்கிற ரெக்கார்ட்லாம் எங்கள் ஸ்டாஃப்ட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யார் யார் போட்டிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது கேட்ட பல்காக இருக்கிறவனும் கடைசி ஈவெண்ட் தான் சோலோ ஃபைட், இதில் நான் சாவர வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன். கடைசியாக நடந்த போட்டியில் இவங்களுக்கு மரணம் வரைக்கும் போயிடுச்சு, அதனால் இவங்களுக்கு தனியாக போட்டிடலாம் தைரியம் இல்லை அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அப்படி யோசிச்சுட்டு ஹீரோவும், நீங்கள் 2 பேரும் வித்ரா பண்ணிடுங்க, அட்வென்ச்சர் யூனியன் சார்பா நான் கலந்துக்கிறேன். அதை கேட்ட பல்காக இருக்கணும், இல்லை நீ மட்டும் தனியாக சண்டை போட போறியா, எங்களால் அதை விட முடியாது. உங்கள் பின்னாடி இருக்கிற எங்களை போல ஒரு நண்பர்களை கைவிட போறீங்களா? நீங்கள் வித்ரா பண்ணலாம், நீங்கள் செத்து கூட போகலாம். அப்படியானா அது மீனிங்லெஸ் டெத்தாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மதிக்கலையா? அடுத்து உங்க கூட சண்டை போட போகிறனும் சிறிமாரி செகண்டாக வைக்கினாரா இருந்தால் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான். ஹீரோ பவரை பார்த்ததும் சரி நான் அவனை நம்புகிறேன் அப்படிங்கிறான். நாங்கள் எப்படியும் உனக்கு ஒரு சுமையாக தான் இருப்போம், நீங்கள் ஜெயிக்க நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஹீரோவும் நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னு பாய் காட்டு போகிறான். அந்த இடத்த ஒருத்தன் உட்காந்துட்டு, தனியாக போகிறதுக்கு உனக்கு உண்மையாலே தைரியம் வேணும் தான். இந்த பையன் இவன் எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கான்னு தெரியலையே. நீ சுயேஷ் தானே? சேர்மன் சுசுக்கி ஒப்புதல் மூலயமா தான் அட்வென்ச்சர் யூனியன் சார்பாக கலந்துருக்க. அஃபிஷியல் மெம்பருக்கு பதிலாக நீ எல்லா சுமையும் சுமக்கிற, இது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கதான். நீ யாரா அட்வென்ச்சர் யூனியன் லெட்டு வந்திருக்கியா? ஆமாம், ஐ ரேங்கரும் கூட. நீ என்ன செகண்டாக வைக்கணாரா? இல்லை, அதோட அட்வென்ச்சர் யூனியன் லேட் ஏதாவது அறிவுரை சொல்ல வந்திருக்கியா? இல்லை, நான் அந்த ஃபைனல் அவார்டு கொடுப்பாங்களே, அங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். உன்னை பற்றி கேள்விப்பட்டதும் உன்னை பார்க்க நான் வந்தேன். என்ன ஒரு வித்தியாசமான பையன், இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். சரி, அப்கமிங் மேட்ச்சுக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், வேற எதுவும் நான் போகிறேன். இந்த ஒன் ஸ்டைக் மவுண்டனில் இருக்கிற தடை செய்யப்பட்ட பகுதியில் போகிறதுக்கு உனக்கு ஆசையா இல்லையா? தடை செய்யப்பட்ட பகுதியா? அதை பற்றி சேர்மன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே. தடை செய்யப்பட்ட பகுதி இங்கே இருக்குன்னு சேர்மன் சுயேஷி லெவலில் இருக்கிறவனுக்குலாம் தெரியாது. ஆமாம், இங்கே தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குது, மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் டைம் இருக்குது, அதனால் உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன். அதோட எனக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஒன்று அங்கே இருக்குது. ப்ளீஸ் அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களால் அங்கே இருக்கிற கதவை திறக்க முடியுமா, நான் பார்க்க விரும்புகிறேன். யாராலையும் திறக்க முடியாத ஒன் ஸ்டைக் மவுண்டனில் எஸ்ட்ராங் அட்வென்ச்சர் விட்டுட்டு போன கதவு. அப்படி அவன் சொன்னதும் ஹீரோட ரிங் அது கிரியேட் பண்ணுது. இங்கே பாரு, இது மறுபடியும் நடக்குது. இந்த கதவுக்கும் இந்த ரிங்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? சரி, என்னையா அழைச்சிட்டு போறீங்க? இங்கே செகண்ட் அவைக்னரும் இருக்காங்க, எஸ்ட்ராங் அட்வென்ச்சரும் இருக்காங்க. நல்ல கேள்வி கேட்ட. எல்லா எஸ்ட்ராங் அட்வென்ச்சரும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதை ஒரு இன்ச்சு கூட திறக்க வைக்கல.
ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி வச்சிருக்க வருவான். அவனால மட்டும் தான் தொறக்க வைக்கும். இது ஃபோர்ஸ் மூலியமா தொறக்க வைக்காதுன்னு சொல்லுது. சரி, எப்படி போறது? என்னோட அத்தாரிட்டி மூலியமா உன்ன அங்க அழைச்சிட்டு போக வைக்கும். நான் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். இந்த ரிங்கு சம்மந்தப்பட்டதுன்னா, வா போலாம். இந்த கேவ்ல இருக்க டார்க்னஸ் எடுத்து சண்டை போடுறது அட்வென்ச்சரோட சர்ஃபேஸ் டியூட்டி மட்டும் தான். நீங்க எஸ் ரேங்க் ஆவாத வரைக்கும் உங்களால போ முடியாத இடம் இன்னும் நெறைய இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவனும், இது ஒண்ணும் நார்மல் பேட்டில் மாரி இல்ல. இது வேற டிமென்ஷன்ல இருக்கிறது. எஸ் ரேங்க் பவர் இல்லாம உன்னால அந்த கேட்ட தொடக்கூட முடியாது. ஏன்? எதனால என்னால தொட முடியாது? அதுல இருக்க உண்மைய தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளோ பவர் தேவை. நார்மல் அட்வென்ச்சர்லாம் அந்த பவர் தாங்காம இறந்துருவாங்க. அட்லீஸ்ட் உனக்கு எஸ் ரேங்க் பவராவது வேணும். லெஜெண்டரி எஸ் ரேங்க் அட்வென்ச்சர்னு சொல்றது அவரோட ஸ்ட்ரென்த் காரணமா இல்ல. அந்த டோரை அவர் திறந்து பார்த்ததுனால தான். அதுக்கூடலாம் கம்பேர் பண்ணும்போது கேவ்ல விளாட்றது ஒரு குழந்தை சொப்பு ஜாமான் விளாட்ற மாதிரி தான். உண்மையான பாட்டில் இதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த உலகத்தோட முடிவும் டார்க்னஸோட ஆரம்பமும் அதுலேட்டு தான் ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு கேட்டுக்கிட்ட வராங்க. அது 2 பேர் காவல் கத்திட்டு இருக்காங்க. நான் தான் ஓஷிமியா. இது யாரு? உங்கள் கம்பெனினா? இவன் என்னோட அசிஸ்டன்ட் சுயேஷி. இதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால கதவை திறங்க. சாரி சார், ஏன்னா ஒரே ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் பிரசிடென்ட் உள்ளே போக தடை செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் மேலே இது தடை செய்யப்பட்ட பகுதி. அதனால நாங்கள் ரூல்ஸை மீற வைக்காது. அதே நீங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதனால என்னை மன்னிச்சிருங்க. எஸ் ரேங்க் அட்வென்ச்சரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா? இது நான் நினச்சதோட ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இந்த எஸ் ரேங்க் அட்வென்ச்சராக கூட சுதந்திரமாக உள்ள நுழைய வைக்கல. அப்படி அந்த டோருக்குள்ளே என்னதான் இருக்கும்? இப்படி தடுக்க எனக்கு இன்னுமே அதை பார்க்க ஆர்வமாக இருக்கு. அதோட இங்கே வந்ததுலட்டு யாரோ கால் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி என் ரிங் ஆடிக்கிட்டே இருக்கு. நான் உங்களை பற்றி கவலைப்படாம தான் வந்திருக்கேன். நான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன். அதனால அந்த கதவை திறங்க. நீங்கள் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ரூல்ஸ் தான். எங்களால் இந்த இதை மீற முடியாது. இன்னொரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் பிரசிடென்ட் இல்லாமல் உங்களை உள்ளோட வைக்காது. ஏதாவது நடந்தா எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் உங்களை ஓப்பன் பண்ண சொன்னேன் அப்படின்னு அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறான். எங்களை மன்னிச்சிருங்க. ஆனால் உண்மையிலேயே எங்களால் அது முடியாது. இந்த பிரசன்ஸ் முன்னாடி இருந்ததோட இப்போ அதிகமாக இருக்கு. இப்போ என் காடை விட்டனா நான் கீழே விட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இன்னும் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் ஒரு குரல், அட்வென்ச்சர் நீ இன்னுமே வீக்கானவங்களை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க பிறகு. இவனும் யாரான் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். காட்ஸை தொல்லை பண்ணி நீ என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்து ஹீரோ டிவைனை யூஸ் பண்ணி பார்க்குறான். இவங்க 2 பேர் கூட எஸ்றாங்க தான். இவங்கள பார்த்து அந்த காட்ஸும் லார்ட் சாண்டோர் அப்புறம் லார்ட்ஸ் டானா டிராகன் டைமர் சாண்டோர். நான் என்ன உன் கில்டு மெம்பரை புள்ளி பண்ணுற மாதிரி பேசுகிறேன்? 2 வெவ்வேறு எஸ்றாங்களாம் இப்படி தான் பார்த்துப்பாங்களா? 5 பெரிய கில்டும் 3 பெரிய ஃபேக்ஷனுக்கும் இடையில இருக்கிற உறவு ரொம்ப சிக்கலாகவே இருக்கு. என்ன எதிர்த்து சண்டை போடலாம் உனக்கு பலம் பார்த்தாது. நீ இனிமே சேர்மன் லெவலில் தான் இருக்க. நீ அப்படின்னு கோவமாற நேரத்தில் அந்த வயசுனர் வந்து இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் அமைதியாகவே வச்சிருப்போம். இப்போ உள்ள போகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், வா போகலாம். சரி வாங்க. இப்போ 3 எஸ் ரேங்க் பிரசிடென்ட் இருக்கீங்க. அதனால இப்போ நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி அந்த கேட்டை திறந்து இப்போ உள்ள அந்த கதவு கிட்ட போகிறாங்க. அப்படி உள்ளே போன இரவும் இதையோ பார்த்தா ஷாக் ஆகிறான். இது த டோர் அப்படின்னு அந்த கதவை காட்டுறாங்க முழுசா. இந்த பவர் என் ரிங்கு இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக செயல்படுது. நீ ஏன்டா அங்கேயே நிற்கிற? இங்கே வா, முன்னாடி வந்து பாரு. எங்களோட நீ ஆர்வமாக இருப்பவருக்கு நாங்களும் ஆர்வமாக தான் இருக்கோம். சியூஷி அந்த கேட்டை திறப்பானா மாட்டேன். நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் இந்த கதவை யாருமே நம்மட்டும் திறந்ததே இல்லை. எதிர்பார்த்த மாதிரி தான் 5 பெரிய கில்டும் 3 பெரிய ஃபேக்ஷனும் நல்ல எண்ணத்தை தான் விட்டுருக்கீங்க. அந்த கதவை பற்றி இருக்கிற எல்லா தகவலும் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இதை சும்மா பார்த்தா மட்டும் பார்த்தாது. சரி சியூஷி அப்படின்னு சியூஷியை திரும்பி பார்க்குறான். ஹீரோ பார்த்தா யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே நடந்து வரான். இங்கே ஏதாவது தப்பாக இருக்கா அப்படின்னு ஹீரோ தொட பார்க்குறான். அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ பட்டுன்னு போயிட்டு இருக்கான். நேரத்தில் வயசானவரும் அவன் கையை பிடிச்சி அவனை தொடாதரா, உன்னால் சொல்ல முடியலையா? அவன் நம்மளெல்லாம் பார்க்காம போயிட்டு இருக்கான். நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? இந்த மாதிரி நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த கேட்டு தான் அவனை கூப்பிட்ற மாதிரி தருது. ஹீரோ பார்த்தா ஹீரோ பட்டுன்னு அந்த கேட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கான். போனவன் அந்த ரிங் பவரை யூஸ் பண்ணி அந்த கேட்டை திறக்க ட்ரை பண்ணுறான். இந்த ஃபீலிங் நான் அந்த இன்னொரு உலகத்தில் அந்த ஹேமரை கூப்பிட்டது போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த கதவை திறக்க போகிறான். குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு அந்த கேட்டும் திறக்குது. அந்த திறந்த கேட்டுக்குள்ள ஹீரோவும் போகிறான். அந்த சீன் அதோட கட் பண்ணி அந்த மலையை ஷேக் ஆகிறத கட்டுறாங்க. இங்கே என்ன நடக்குது? இந்த மவுண்டன் ஏன் இப்போ ஷேக் ஆகுது? இந்த அதிர்வு இந்த மலையோட இன்னும் ஆழப்பான பகுதியிலிட்டு வருது. ஒருவேளை இந்த மலை இப்போ சரியா போதா? அங்கிருந்த சர்ச்சு கூட இது தடை செய்யப்பட்ட பகுதியிட்டு தான் வருது. அங்கே எஸ் ரேங்க் சப்போர்ட் இருந்தால் தானே போக வைக்கும். சீக்கிரம் சூப்பர்வைசர்ஸ் கால் பண்ணு அப்படின்னு அந்த கார்டெலாம் கத்துறானுவோ. ஹலோ, நான் தடை செய்யப்பட்ட பகுதியிலிட்டு பேசுகிறேன். இந்த மலை உள்ளேட்டு நடுங்குது. எங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. அந்த எஸ் ரேங்க் அன்ட்டரும் அது ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அந்த வயசானவர் கூட ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு இது நடக்குது. இன்னொருத்தனும் அந்த பைய அதை செஞ்சு காட்டிட்டான். சரி வாங்க நம்மளும் உள்ளே போகலாம் அப்படிங்கிற சொல்கிற நேரத்தில் அவங்க மேலே ஏதோ பவர் வந்து அட்டாக் ஆகுது. இது என்ன பவர்? என்னால் நகர முடியல. இந்த பேரியர் நம்ம உள்ளே போகாமல் தடுக்குது. எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் தான் அதில் உள்ளே போக வைக்கணும்னு நினைக்கிறேன். அவன் வெளில வந்தால் தான் உள்ளே என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்க வைக்கும். உள்ள ஹீரோவை பார்த்தா அந்த பவர்லாம் மீறி உள்ளே போய் ஒரு இடத்த லேண்ட் ஆகிறான். ஷப்பா, இது எப்படியோ நான் பண்ணிட்டேன். ஹீரோவை பார்த்தா ஒரு மலையோட எட்ஜில் நிற்கிற மாதிரி இருக்கு. இது எந்த இடமா இருக்கும்? என்னால் என் டிவைனையை கூட யூஸ் பண்ண வைக்கல. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு நான் உனக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீ தான் அந்த போனஸ் ரிங்கோட புதிய ஓனரா? அந்த கண்ணு அவன் என் சோலையே பார்க்குற மாதிரி இருக்கு. நீ யாரு? இது என்ன இடம்? இதெல்லாம் உன்னால் உடனே புரிஞ்சு வைக்காது. அதெல்லாம் இயற்கை தான். நான் கூட இப்படி தான் இருந்தேன்.
உங்கள் மாடர்ன் ஸ்டாண்டர்ட் படி நான் ஒரு எஸ்ராங் அட்வென்ச்சராக இருப்பேன். அப்புறம் இந்த இடம் தான் ஒன் ஸ்டைக் மவுண்டன் 300 வருஷத்துக்கு முன்னாடி. என்னது 300 வருஷம் பாஸ்ட்டில் இருக்குமா? அப்படி ஹீரோ கேட்குற நேரத்திலே ஹீரோக்கு நேரம் அதை பவரை யூஸ் பண்ணுறாரு. அது மூலமாக ஹீரோ எங்கேயோ பறந்து போகிறான். என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அவர் முன்னாடி இப்போ புதுசாக பிறந்த குழந்தை மாரி ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். உன் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம், ஆனால் இதுதான் என் கடைசியாக என் பவரை சீல் பண்ண இடம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு பாக்கெட் டிமென்ஷன். உங்கள் உலகத்துலட்டு இது வேறுபட்டது. அப்புறம் நான் தான் நீ வச்சிருக்க ரிங்கோட முன்னாள் முதலாளி. ஹீரோ அதுகிட்ட ஷாக்காயே, என்னது நீங்கள்? ரொம்பலாம் ஆச்சரியப்படாத, உன்னை எந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சது? என்னை இன்னொரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போச்சு, அதை பற்றி கேட்குறீங்க? அது கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருந்தது. அந்த உலகத்தில் பீஸ்மேன், ஹெல்ஃப், ஹியூமன்ஸ், அதோட உங்கள்கிட்ட கேட்கின்ற நிறைய கொஸ்டின் இருக்கு. ஓ, அப்போ நீ என்னோட லக்கி தான். நான் போன உலகம் அப்படி இல்லை. இப்போ நான் உன்னை வெல்கம் பண்ணுறேன். அவர் இந்த மோதிரத்தை வாங்கினப்ப அவர் போன இடமும் நான் போன இடமும் வெவ்வேறு இடம். அதோட நீ ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஷரை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற? அதோட அதை எனக்கு காட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரெஷர்னு சொல்கிறது அந்த டிவைன் ஹேமரியா? அதை நான் இப்போ சமன் பண்ணனா என்னோட எல்லா ஸ்டாமினாவும் போயிடும். அது வர இருக்க போட்டியை பாதிக்கும். அதனால் என்னை அனுமதிக்க முடியாது. ஓ, நீ ரொம்ப தூரம் போயிட்ட. ஆனால் நீ லெவல் 21 தான் இருக்க. அதோட அந்த ஹேமர் பவரை வெறும் 20% தான் யூஸ் பண்ணுற. ஆனால் நீங்கள் வந்திருக்கிறதுனால உன் எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஹீரோ பக்கத்தில் எழுத்து கம் ஃபோர்த் ஹேமர் அப்படின்னு அவர் ஹேமரை சமன் பண்ணுறாரு. ஹீரோவும் என் பாடி உள்ளேட்டு அந்த ஹேமரை சமன் பண்ணுறாரு. அவரும் அந்த ஹேமரை கையில் எடுத்துக்கிறாரு. எப்படியோ மை ஓல்டு ஃப்ரெண்ட், உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். டிவைன் கிங் ஹேமர், த ஸ்கேர்டு ஸ்வார்ட் ஆஃப் பிரைட் மூன், டாஸ் ஸ்டேட்டரிங் ஷாஃப் அப்படின்னு 3 வச்சுருந்தேன். இந்த 3 பெரிய ட்ரெஷரையும் நீ எப்போ கலெக்ட் பண்ணுவேன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்னால் இந்த 3ஐயும் மாஸ்டர் பண்ண வைக்கல, ஆனால் இந்த டைம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, இந்த டிவைன் ஹேமர் கூட இன்னும் 2 இருக்கா? நான் அந்த இன்னொரு உலகத்துக்கு போனபோது இந்த டிவைன் ஹேமர் தான் என்னை மறுபடியும் பிறக்க வச்சது. தயவு செஞ்சு சொல்லுங்கள், இந்த ரிங், அப்புறம் அனதர் வேர்ல்டு, அப்புறம் அந்த 3 பெரிய பொக்கிஷம், அதை வச்சு நான் என்ன பண்ணணும்? இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லுங்கள், என்னை ஃபாலோ பண்ணு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒன்று அது எனக்கு தெரியலைன்னா அதை நீனே கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு என் காற்றுலேயே நடந்து போகிறாரு. இந்த ரிங்கோட ப்ரீவியஸ் ஓனராக இது என்னோட டியூட்டியும் அப்புறம் என்னோட மிஷனும் ஆகும். அப்படி அவர் சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். இன்னும் ஒரு 4 சாப்டர் தான் இருக்குது. அதை எப்படியும் நாளைக்கு போட்டுருவேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணவும் சொல்லுங்கள். முக்கியமாக அது வேறு எந்த சேனல்லையும் போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சின்ன சேனல் தான். மற்ற சேனலுக்கு அதை போட்டால் அவ்வளோ ஒன்றும் யூஸ் போகாது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேனலை. அதை நான் எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.